இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ பற்றி சொல்லணும்னா எஸ்பிஓ ஃபவுண்டர் இஸ் மிஸ்டர் சங்கர் பிச்சாய், ஃபவுண்டர் ஆஃப் எஸ்பிஓ. எஸ்பிஓ என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஓ ஆஃபர்ஸ் வித் த ரிலேட்டிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை பற்றி பண்ணுவாங்க. எஸ்பிஓ மிஷன் இஸ் டெக் எலிஜிபிள் மார்க்கெட்டிங் ஃப்ளாட். விஷன் இஸ் இந்தியாஸ் பெஸ்ட் ட்ரஸ்டபிள் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ கிட்ட 3 தேவையான அஃபிஷியல் சர்டிஃபிகேட் இருக்குது. திருப்பியும் எஸ்பிஓ கிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னா கைஸ் அபவுட் எஸ்பிஓ கிட்ட ரிலேட்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். திருப்பியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி விட்றேன். திருப்பியும் எஸ்பிஓ இஸ் மோஸ்ட் ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்ம். திருப்பியும் இந்த வீடியோலேயே ஒரு லிங்க் ஆர் ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யூனிக்கான மர்டரை பார்க்க போகிறேன். ஜனவரி 29, 1979 அவங்க நேம் ஸ்பென்சர்ன்றவ ஒரு பொண்ணு கிட்ட 11 பேர் மர்டர் பண்ணுறாங்க. இந்த மர்டரில் என்ன யூனிக்கான ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 7:30க்கு அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் மைதானம் இல்லை ஸ்கூல் கிட்ட போய் கிட்ட 6 மணி நேரம் ஷூட் அவுட்டில் 11 பேரை சாவடிச்சுன்னுக்குறாங்க. 11 பேர் எதுக்கு சாவடிச்சுன்ட்டு போலீஸ் பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது தான் தெரியுது. ஒரு சில்லியான ரீசன் என்னென்னா மண்டே அவருக்கு பிடிக்காதான். இந்த கன்னை யார் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபாதர் கிறிஸ்மஸ்க்கோசரம் கிஃப்டாக கொடுத்தது. இந்த சில்லியான ரீசனில் 11 பேர் உயிராக இழந்துட்டாங்க. கிட்ட 11 பேர் இப்போ கூட அவள் பரோலில் வந்துனே தாங்கிறாங்க. கிட்ட 20 வருஷமாக பரோல் நடந்துனே தாங்குது. 2025 ஒரு பரோல் நடக்குது மார்ச்சில். அந்த பரோலில் எக்ஸ்டெண்டட் ஆகி 2028 வரைக்கும் திருப்பியும் ரீகோர்ட் என்ட்ரி அவள் வருவாள். இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள், யூனிக்கான ஸ்டோரிஸ் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் எஸ்பிஓ ரிலேட்டடாக ஒரு வீடியோ முன்னாடி போட்டுனுங்கிறேன். எதனா எரர் ஆர் எதனா இது வேணும்னா கான்செப்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கைஸ். போய் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். இந்த பொண்ணோட வீடியோ அண்ட் யூனிக்கான வீடியோ தெரிஞ்சுச்சுன்னா ஒரு லைக்